அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து ஈக்கம்பிள்ளை சம்பால் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ பார்ப்போம். ஒரு சட்டியில் எண்ணெயை காய விட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம், நிறைய பூண்டு, நிறைய இஞ்சி சேர்த்துக்கணும். அதோட டொமேட்டோவும் அரிஞ்சு வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினப்போ இங்கே வந்து இன்னொரு சட்டியில் சொதிக்கு ரெடி ஆக்கிட்டுருக்கேன். கடுகு, காய்ந்த மிளகாய், எண்ணெய் எல்லாம் விட்டு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் டொமேட்டோ எல்லாம் போட்டாச்சு. இங்கே வந்து அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டையும் சேர்த்து ஈக்கம்பிள்ளை சம்பாலுக்கு போட்டாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கணும். அப்போ தான் ஈக்கம்பிள்ளை சம்பால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மஞ்சத்தூள், கொஞ்சம் புளி, தண்ணீர் இதெல்லாம் சொதுக்கி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். இங்கே வந்து நான் சுகரும் சால்ட்டும் சேர்த்துருக்கேன். இது வந்து ஈக்கம்பிள்ளை சம்பாலுக்கு சுகரும் சால்ட்டும் சமையலே ஒரு கடைங்க. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை பார்த்து சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக தூக்கலாக இருக்கும். இங்கே வந்து நேரம் கிடைக்கிறப்ப அப்பப்போ நான் சமையல் வீடியோ போடுறதே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சமையலை கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான். யூடியூப்பில் போட்டு பணம் சம்பாதிக்கணுன்றது நோக்கம் கிடையாது. ஈக்கம்பிள்ளையும் சேர்த்தாச்சு. சமையலில் வந்து டெய்லி ஒரே மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் சில மாற்றங்கள் அமைச்சு நம்ம சமைக்கிறப்ப ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இதைத்தான் போடணும், இதைத்தான் போடக்கூடாதுன்றது கிடையாது. சம்டைம் இருக்கிற பொருட்களை வச்சு சமைச்சா கூட சூப்பராக தான் சமையல் அமையும். ஈக்கம்பிள்ளை சம்பால் ரெடி ஆகிட்டுருக்கு. பக்கத்துலேயே நம்மளோட சொதியும் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து மிளகு பவுடர் தான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தூவி அடுப்பை அணைச்சிட வேண்டியது தான். மீண்டும் சந்திப்போம். டேக் கேர்.